ரவி அவர்கள் சொல்லுகிறார், மத்திய பாடத்திட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே இருக்கின்ற அந்த தொழில்நுட்பங்கள் மாநில பாடத்திட்டத்திலே இல்லை என்று சொல்லுங்கள். கல்வித்துறை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிலே வைத்திருக்கிறது? ஒன்றியத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்ததிலிருந்தே கல்வித்துறை மீதான விமர்சனங்கள் மிகப்பெரிய அளவிலே எழுந்து கொண்டிருக்கு. கல்வியாளர்கள் வைக்கிறார். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை RSS சிஸ்டமாக மாற்றுவதற்குத்தான் இத்தனை வேலைகளும் நடந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார்? விநாயகரனுடைய யானை தலை உடம்பிலே இருப்பது பிளாஸ்டிக் சர்ஜரி என்று பேசினார். ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு யானையினுடைய தலை இருப்பது பிளாஸ்டிக் சர்ஜரி என்று பேசுகிற அளவுக்குத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவியல் மனப்பான்மை இருக்கிறது. இன்னமும் பாடத்திட்டங்களில் அவர்கள் எதை வைக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாடத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறது? சாவர்கர் புல்புல் பறவையில் மீது பயணம் செய்தார் என்று சொல்லுகிறது. அவர்கள் செய்கிற ஒரே வேலை, ஏற்கனவே இந்த இந்தியாவினுடைய கட்டமைப்பை மாற்றி, வரலாறுகளை மாற்றி, டாக்டர் அம்பேத்கர் குறித்தான பாடங்களை நீக்குவது, திப்பு சுல்தானுடைய பெயரை நீக்குவது, வரலாறுகளை மாற்றி எழுதுவது, எஜுகேஷன் கல்வி சிஸ்டத்தில் மாணவர்களிடத்திலே மதவாத கருத்துக்களை விதைப்பதற்காக தேசிய பாடத்திட்டத்தை பயன்படுத்தி வருகிறவர்களை ஆளுநர் ரவி அவர்கள் உயர்த்தி பேசுகிறார். தேசிய கல்வி திட்டத்தை பத்தி சொல்றாரு, பாடத்திட்டத்தை பத்தி. நீட்டு தேர்வுக்கு நடந்திருக்கிற மிகப்பெரிய ஊழல், IAS தேர்வில் நடந்திருக்கிற ஊழல், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நீங்க எல்லாம் பாருங்க. நீட்டு தேர்வா இருக்கட்டும், தேசிய தேர்வு முகமை, ஒரு நல்ல ஊழல் இல்லாத தேர்வு முறையை அவர்களால் நடத்த முடிந்ததா? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். ஆளுநர்கள், ஆளும் ஒன்றிய அரசுகளின் ஏஜெண்டுகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்தே எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெறவில்லையோ, எந்த மாநிலங்கள் எல்லாம் நல்லாட்சியை வழங்குகிறதோ, எந்த மாநிலங்கள் ஒன்றிய அரசின் மிரட்டல்களுக்கு பயப்படுவதில்லையோ, அந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் முகவர்களாக ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள். இந்தியா முழுவதும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அதிகாரங்களை தாண்டி ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு எதிராக கருத்து சொல்வதும், செயல்படுவதும், மசோதாக்களை நிறுத்தி வைப்பதும், குடைச்சல் கொடுப்பதும் என தொடர்ந்து வருவதை உச்சநீதிமன்றம் வரை கண்டித்திருக்கிறது. இப்படியான செயல்பாடுகளில் ஆளுநர்கள் நீடிப்பது ஏன்? குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிற ரவி அவர்கள் கடந்த ஜூலை மாதத்தோடு பதவி ஓய்வு பெற வேண்டியவர். ஆனாலும் அவர் தொடர்ந்து ஆளுநராக பதவியிலே நீடித்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சி அவரை ஆளுநராக நீடிக்க செய்கிறது. காரணம், இதற்கு முன்பும் ஆளுநர்கள் தமிழ்நாட்டை இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கினார்கள் என்பதை எல்லாம் நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கலை, பண்பாடு, கலாச்சாரம், குறிப்பாக மொழி குறித்த இங்கே இருக்கிற திராவிட மாடல் அல்லது திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இந்த தமிழ் மக்களின் சூழலுக்கு எதிரான கருத்துக்களை பண்பாட்டு ரீதியில் தொடர்ந்து முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார். நாள்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவார், அது சர்ச்சையாக மாறும். திருவள்ளுவரை குறித்து பேசுவார், பெரியாரை குறித்து, அம்பேத்கரை குறித்து, நந்தனாரை குறித்து. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில், முக்கியமான சென்சிட்டிவான பிரச்சனைகளில் கருத்து சொல்லி அதை அரசியலாக்கி அது குறித்து ஆளுங்கட்சியினரையோ அல்லது மாற்று கட்சியினரையோ விவாதிக்க செய்வது ஆளுநர் ரவி அவர்களுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையிலே குறிப்பாக நேற்றைய முன்தினம் ஒரு ஸ்டேட்மெண்டை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவிலே பங்கேற்று பேசுகிற பொழுது, குறிப்பாக மாணவர்களிடத்திலே பேசுகிற பொழுது, தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்திலே படித்து வருகிற மாணவர்களிடத்திலே ஒரு ஆளுநர், பொறுப்புமிக்க ஆளுநர் பேசுகிற பொழுது, தேசிய பாடத்திட்டம் தரம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் மாநில அரசினுடைய பாடத்திட்டம் தரம் குறைவாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். இந்த மாநில அரசினுடைய பாடத்திட்டத்திலே படிப்பதால் புதிய புதிய தகவல்களை, தொழில்நுட்பங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் உங்களுக்கு பரந்துபட்ட பார்வை இருக்க வேண்டும், வாசிப்பு இருக்க வேண்டும். குறிப்பாக அவர் சொன்னது, மாநில அரசினுடைய பாடத்திட்டத்தை விடவும் தேசிய பாடத்திட்டம் என்பது சிறந்த முறையிலே இருக்கிறது என்று மாணவர்களிடத்திலே பேசியிருக்கிறார். இது சர்ச்சையாகி இருக்கிறது. அவருடைய இந்த பேச்சுக்கு பல்வேறு கல்வியாளர்கள், அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக மாநிலத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆளுநர் எந்த தரவுகளை வைத்து இப்படி பேசினார் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவருக்கு சந்தேகம் இருந்தால், மாநில அரசினுடைய பாடத்திட்டத்திலே படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே அவர் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும், ஆய்வு நடத்தி கொள்ளட்டும் என்று
பதிலடி தந்திருக்கிறார். ஆளுநருடைய இந்த பேச்சு எதை காட்டுகிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கிற பேச்சு. தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்திலே படிக்கிற மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி போன்ற தகுதி தேர்வுகளில் நிறைய அவர்கள் தரவுகளை எடுப்பதற்கு மாநில அரசினுடைய பாடத்திட்டம் உதவும். இந்திய அளவிலேயே உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் என்பது 49%. முதலிடத்திலே தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்தியாவினுடைய தேசிய சராசரியாக இருக்கிற 27% விடவும் கூடுதலாக உள்ளது என்று பல்வேறு புள்ளி விவரங்கள் காட்டு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இங்கே ஆளுங்கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கல்விக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பல்வேறு வகைகளிலே பார்த்திருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் இந்த ஆளுநருடைய உரைக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மாநில அரசு பாடத்திட்டத்தின் தரம் குறைந்திருக்கிறது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இந்த மாநில அரசினுடைய பாடத்திட்டம் என்பது இப்பொழுது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இல்லை, இது ஏற்கனவே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே 2017-18 காலகட்டங்களிலே புதிதாக ஒரு கல்வி குழுவை ஆரம்பித்து அந்த கல்வி குழுவிலே பாலகுருசாமி அவர்களும் இருந்திருக்கிறார்கள். திரு செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு நிகராக இணையாக மாநில பாடத்திட்டத்தை தயாரித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எந்த வகையிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு, தேசிய பாடத்திட்டத்திற்கு குறைவானது அல்ல தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நீங்க ஏற்கனவே சமச்சீர் கல்வியை திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவருடைய காலத்திலே கொண்டு வந்தார்கள். சமச்சீர் கல்வி என்பது எல்லா மாணவர்களுக்கும் ஒரே விதமான கல்வியை வழங்குகின்ற முறை பாடத்திட்டங்களிலே. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் என்பதும் பாடத்திட்டங்களின் தரம் என்பதும் உயர்ந்திருக்கிறது. மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களிடத்திலே இருக்கிற குறைபாடுகள், இன்னும் பள்ளிக்கல்வித்துறையிலே இருக்கிற வேலை செய்கிற ஆசிரியர்கள், அந்த சூழல், அது சார்ந்த விஷயங்களை தான் கேள்வி எழுப்ப முடியும். ஆனால் பாடத்திட்டம் என்பது மிகவும் சரியாக இருக்கிறது என்று பாலகுருசாமி அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்டிலே சொல்லியிருக்கிறார். ஆளுநருக்கு ஏன் இவ்வளவு காட்டமான விமர்சனம்? ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு இது ஒன்றும் முதல் முறை அல்ல. தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுக்கும் அவர் எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு வந்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் எப்படி ஆளுநரை கண்டித்தார் என்பதையெல்லாம் கடந்த கால வரலாறு. கடந்த 2023 நவம்பர் மாதத்திலே ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு, இதே ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தது. 13 மசோதாக்களின் மீது கையெழுத்திடாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார் ஆளுநர். ஆளுநருடைய வேலை என்பது மாநில அரசு நிறைவேற்றி தருகிற அந்த மசோதாக்களின் மீது கையெழுத்திடுவது, அவ்வளவுதான். அல்லது அதை நிராகரித்தால் அதற்கான காரணம் சொல்ல வேண்டும் என்பது. மாறாக மசோதாக்களை நிறுத்தி வைப்பதோ அதை ரத்து செய்கிற உரிமையோ மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்படுகிற ஆளுநர்களுக்கு கிடையாது. ஆனால் ஆளுநர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், திட்டங்கள் குறித்து மாநில அரசுகள் எடுக்கின்ற சட்டமாக நிறைவேற்றுகிற, தீர்மானமாக நிறைவேற்றுகிற அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை இவர்கள் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருந்து தடுத்து வைக்கிறார்கள். அப்ப சட்டங்கள் நிறைவேறாமல் அதன் மூலம் கிடைக்க வேண்டிய திட்டங்கள் மக்களை போய் சென்றடையாமல் தடுப்பதன் மூலமாக மாநில அரசுகள் செயல்படவில்லை என்கின்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்குவதற்கு எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யவில்லையோ அந்த மாநிலத்தில் ஆளுநர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதைத்தான் ஒன்றிய அரசு குறிப்பாக RN ரவி போன்றவர்களை எல்லாம் மாற்றாமல் அப்படியே தொடர செய்கிறது. அண்ணாமலைக்கு உதவி செய்வதற்காகத்தான் ஆளுநர் RN ரவி போன்றவர்களை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இதை போன்ற செயல்பாடுகளில், பதவிகளில் நீடித்து வருவதற்கான காரணம் அதுதான். அந்த வகையிலே தான் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு சார்பிலே. தமிழ்நாடு மாநில அரசு நிறைவேற்றி தருகிற சட்டங்களுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்து வருகிறார் என்று வழக்கு. அதிலே உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ரொம்ப கடுமையாக பேசினார். அவர் ஒரு தேதியை கொடுக்கிறார். உடனடியாக இந்த மசோதாக்களின் மீது ஆளுநர் கையொப்பமிட வேண்டும், மறுத்தால் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும், அதுதான் ஆளுநர் நிலுவையில் வைத்துக் கொள்ளக்கூடாது, அரசியல் சட்டப்படி அவர் செயல்பட வேண்டும் என்று ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்.
10ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும். அதுக்குள் ஆளுநர் மசோதாக்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஒரு உத்தரவை போடுகிறார். 13ஆம் தேதி ஏற்கனவே நிறைவேற்றி தரப்பட்ட மசோதாக்களில் 10 மசோதாக்களை திரும்ப அனுப்புகிறார் ஆளுநர். மீண்டும் ஹியரிங்க்கு வருகிற பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறார், நான் 10ஆம் தேதி உத்தரவு போட்ட உடனே நீங்க உடனே என்ன செஞ்சிட்டீங்கன்னா 10 மசோதாக்களை தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறீங்க. அப்ப 3 மாதங்களாக நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள்? உங்களால ஒரு 2 நாள்ல 10 மசோதாவை அனுப்ப முடியுதுன்னா 3 மாதங்களா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதி அவர்கள் கேட்டார்கள். ஆனாலும் கூட ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் திருந்துவதாக இல்லை. உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு நீதிபதியான நாகரத்னா அவர்கள் பேசினார். ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது அவர் சொன்னார், சில ஆளுநர்கள் தேவையான பிரச்சனைகளில் தலையிடுவதில்லை, கருத்து சொல்வதில்லை, தேவையற்ற பிரச்சனைகளிலே அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள், அரசியல் செய்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற நாகரத்னா அவர்கள் ஆளுநர்களுடைய செயல்பாட்டை எப்படி இருக்கிறது இந்தியாவிலே என்பதை அவரும் எடுத்து காட்டியிருந்தார். அப்படித்தான் ஆளுநர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஆர்.என். ரவி அவர்களும் செயல்பட்டு வருகிறார். ஆர்.என். ரவி அவர்கள் சொல்லுகிறார், மத்திய பாடத்திட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே இருக்கின்ற அந்த தொழில்நுட்பங்கள் மாநில பாடத்திட்டத்திலே இல்லை என்று சொல்லுகிறார். கல்வித்துறை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிலே வைத்திருக்கிறது? ஒன்றியத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்ததிலிருந்தே கல்வித்துறை மீதான விமர்சனங்கள் மிகப்பெரிய அளவிலே எழுந்து கொண்டிருக்கிறது. கல்வியாளர்கள் வைக்கிறார்கள். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை RSS சிஸ்டமாக மாற்றுவதற்குத்தான் இத்தனை வேலைகளும் நடந்திருக்கிறது. அறிவியலாளர்கள் மாநாட்டிலே பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார்? விநாயகரனுடைய அந்த யானை தலை உடம்பிலே இருப்பது பிளாஸ்டிக் சர்ஜரி என்று பேசினார். ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு யானையினுடைய தலை இருப்பது பிளாஸ்டிக் சர்ஜரி என்று பேசுகிற அளவுக்குத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவியல் மனப்பான்மை இருக்கிறது. இது எப்படி தொழில்நுட்பமாக இருக்கும்? இன்னமும் பாடத்திட்டங்களில் அவர்கள் எதை வைக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாடத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறது? சாவர்கர் புல்புல் பறவையில் மீது பயணம் செய்தார் என்று சொல்லுகிறது. அவர்கள் செய்கிற ஒரே வேலை, ஏற்கனவே இந்த இந்தியாவினுடைய கட்டமைப்பை மாற்றி, வரலாறுகளை மாற்றி, டாக்டர் அம்பேத்கர் குறித்தான பாடங்களை நீக்குவது, திப்பு சுல்தானுடைய பெயரை நீக்குவது, வரலாறுகளை மாற்றி எழுதுவது, எஜுகேஷன் கல்வி சிஸ்டத்தில் மாணவர்களிடத்திலே மதவாத கருத்துக்களை விதைப்பதற்காக தேசிய பாடத்திட்டத்தை பயன்படுத்தி வருகிறவர்களை ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் உயர்த்தி பேசுகிறார். மாறாக மாநில பாடத்திட்டம் இந்த மாநிலத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு ரீதியான மொழியியல் அடிப்படையிலே தயாரிக்கப்பட்டது. இந்த மாநில அரசினுடைய கல்வி திட்டத்தில் படித்த மாணவர்கள் தொழில்நுட்ப துறையிலே சாதித்து வருகிறார்கள். சந்திராயன் விண்கலத்தை அனுப்பிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மாநில பாடத்திட்டத்திலே படித்தவர், அரசு பள்ளியிலே படித்தவர். அப்படி எல்லா மாணவர்களும் மாநில பாடத்திட்டத்திலே சிறப்பாக படித்து வருகிற பொழுது மாணவர்களிடத்தே அவர்களை உட்கார வைத்து, நீங்க படிக்கிறது சரியில்லை, உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, நீங்க தேசிய பாடத்திட்டத்துல படிக்கணும் என்று கூறுவது யாரை மகிழ்விப்பதற்கான செயல்? அந்த மாணவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார். தேசிய கல்வி திட்டத்தை பத்தி சொல்றாரு, பாடத்திட்டத்தை பத்தி. நீட்டு தேர்வுக்கு நடந்திருக்கிற மிகப்பெரிய ஊழல், IAS தேர்வில் நடந்திருக்கிற ஊழல், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நீங்க எல்லாம் பாருங்க. நீட்டு தேர்வா இருக்கட்டும், தேசிய தேர்வு முகமை, ஒரு நல்ல ஒரு ஊழல் இல்லாத தேர்வு முறையை அவர்களால் நடத்த முடிந்ததா? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருகிற அதே நாளைக்கே நீட்டுக்கு ரிசல்ட் விடுறாங்க. ஏன் அதே நாளில் விட்டார்கள் என்று மீண்டும் பார்க்கிற போதுதான் தெரியுது அதுல எவ்வளவு பெரிய ஊழல். இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிற ஒரு நீட் தேர்விலே இனிமே எந்த ஊழலும் நடக்காது, ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் நீட்டு தேர்வு கொண்டு வரோம்னாங்க. ஆனா நீட்டு வினாத்தாள் முன்னமே கசிந்து ஒரு வினாத்தாலும் 4 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் வரை போயிருக்குன்னு பல பேரை கைது பண்றாங்க. நெட்டு தேர்விலே கேன்சல் செய்யப்பட்டது. ஒவ்வொரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத ஒரு தேர்வுத்துறை, ஒரு பாடத்திட்டத்தை வைத்திருக்கிற ஒன்றிய அரசினுடைய தேசிய பாடத்திட்டத்தை மாநில அரசின் பாடத்திட்டத்தோடு ஒப்பிட்டு பேசுகிற தன்மை கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது.
பிஎம்ஸ்ரீ பள்ளிகளிலே சேரவில்லை என்பதற்காக மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறது ஒன்றிய அரசு. ஏன் ஒன்றிய அரசு ஏற்கனவே ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் அந்த திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலே 40% நிதியை எந்தெந்த கல்வி திட்டங்களுக்கெல்லாம் ஒதுக்குறாங்களோ அதுக்கு எவ்வளவு பயன்படுத்தப்படும், எவ்வளவு தேவைப்படுகிறது என்று மாநில அரசு ஒரு திட்டத்தை கொடுக்கும். அது மூலமா அதுல 40% மாநில அரசும் 60% ஒன்றிய அரசும் நிதியாக ஒதுக்குவார்கள். அந்த சர்வ சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்தின் கீழ் தான் இங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுது. கலை திருவிழாக்கள்லாம் நடத்தணும். மாநில அரசு சார்பிலே பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல எவ்வளவு மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள், பெற்றோர்கள் கொண்டாடினார்கள். கிராமப்புறங்களில் இருக்கிற எளிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், இன்னும் அதிலும் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் கூட தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கான திட்டங்கள், தனித்திறன்கள், பல்வேறு நடவடிக்கைகளை மாநில பாடத்திட்டத்தில் இயங்குகிற மாநில அரசு, தமிழ்நாடு அரசு அதிகமாக செய்து வருகிறது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கு கல்வித்துறையில, கல்வி தரத்துல. அப்படி மாநில அரசு வருவதற்கு செலவு செய்ய வேண்டும். அந்த செயல் திட்டங்களை முடக்குவதற்காக ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது. சரி, ஏன் நிறுத்தி வைக்கிறீங்கன்னா, நீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துல சேருங்க. தமிழ்நாடு அரசு அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி காலில் இருமொழி கொள்கை வந்தது. தமிழ் ஆங்கிலம் 2 மொழி தான், இந்தியை ஏற்க மாட்டோம்னு வந்தது. இப்ப பிஎம்ஸ்ரீ பள்ளிகள்ல சேர்ந்துட்டாங்கன்னா மும்மொழி திட்டம் வந்துடும். அப்ப இந்தி திணிப்பை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள மறுப்பதனால் அந்த திட்டத்துல புதிய கல்விக் கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதுல நிறைய மாற்றங்கள் தேவைன்னு சொல்லி அப்பொழுதிலிருந்தே தமிழ்நாடு அரசு அதை நிராகரித்து வருது. பல மாநிலங்கள் நிராகரிக்கிறார். ஆனா இவங்க எங்க ஒன்றிய அரசு செக் வைக்கிறாங்கன்னா, நாங்கள் வழங்குகிற கல்வி திட்டத்துக்கு வழங்குகிற நிதியை தடுத்து நிறுத்துவோம். இந்த ஆண்டு வர வேண்டும். இந்த ஆண்டு எவ்வளவு தொகைனா, இந்த கல்வி ஆண்டுக்கு நிதி ஆண்டிலே 3586 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுல 60% தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது 2152 கோடி ரூபாய். இதுல முதல் தவணையாக தர வேண்டியது ஜூன் மாதத்திலே வழங்கப்பட்டு இருக்க வேண்டிய தொகை ரூபாய் 573 கோடி ரூபாய். இந்த 573 கோடி ரூபாயும் வழங்கவில்லை. ஏற்கனவே கடந்த நிதியாண்டிலே மிச்சமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வரவேண்டியதாக இருக்கிற ரூபாய் 249 கோடி ரூபாய், இது இரண்டையும் சேர்த்து 822 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் மாநில அரசுக்கு. ஆனால் இதை வழங்காமல் மறுத்து வருகிறது. அப்ப அதனுடைய காரணம் என்ன? மாநில அரசுகள் இங்கே தமிழ்நாட்டிலே கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிறது, பல திட்டங்கள் கொண்டு வருகிறார்கள், பள்ளிகள் தரமாக இருக்கிறது. காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு பல்வேறு மாநிலங்கள், உலக நாடுகளிலே பல நாடுகளுக்கு அது ஒரு இன்ஸ்பயரா மாறி இருக்கு. இப்ப இந்த திட்டங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு, இங்கே ஆளுகின்ற அரசுகள் ஒரு வலிமையான நிலையை எட்டுகிறார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதில்லை. இது எப்படி முடக்கலாம் என்பதற்காக ஒன்றிய அரசு நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. ஒரு பக்கம் ஒன்றிய அரசு அதை நிதியை தடுத்து நிறுத்துகிறது, இன்னொரு பக்கம் ஆளுநர் அந்த தேசிய பாடத்திட்டத்தை ஆதரிப்பதாக கூறி அது மீதான பெருமையை உயர்த்தி மாநில பாடத்திட்டத்தை இழிவாக பேசுகிறார். அதைத்தான் சொல்றோம், ஒன்றிய அரசனுடைய ஒரு முகவராகத்தான் ஆளுநர் செயல்படுகிறார் என்று. மேற்கு வங்கத்தில் நீதிபதியாக இருந்து ஆளும் மம்தா அரசுக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக சார்பிலே போட்டியிடுகிறார். கேரளா ஆளுநர் அப்படித்தான் இருக்கிறார். எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தவில்லையோ, எங்கெல்லாம் இந்தியா கூட்டணி ஆளுகிறதோ அங்கெல்லாம் ஆளுநர்களை வைத்து தொந்தரவு கொடுக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வருகிறது. அதிலே குறிப்பாக ஆளுநர் ரவி அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. அதனால்தான் பதவி காலம் முடிந்த பிறகும் கூட ஆளுநர் RN ரவி அவர்களை பதவியில் நீடிக்க வைத்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. ஆளுநருடைய இந்த நடவடிக்கைகள் தமிழக மாணவர்களிடத்திலேயே, மாநில பள்ளி பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கின்ற மாணவர்களிடத்திலே
ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிற ஒரு மோசமான செயல் என்பதை நாம் எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.